வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. டெல்லியில் குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். We have the Pinaka. The Pinaka multi-barrel rocket launcher system is an indigenously designed, developed and manufactured. We have the multi-function radar, the MF-RDR radar. This is वर्षों का समृद्ध इतिहास है. रेजिमेंट को पहला परमवीर चक्र प्राप्त करने का. The BSF opened its doors to the Mahila officers in 2013 and 3 years later again in 2016. Women became an integral part of all ranks of the border security force. குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள், போர் விமானங்கள், மத்திய அரசின் துறை சார்ந்த அலங்கார ஊர்திகள், மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. சிறப்பு அம்சமாக பிரான்ஸ் ராணுவ குழுவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. युद्ध के सिवा जान की बाजी लगाने वाले वीरों को प्रदान. The French fought close behind them. We have, I think, 90 legionnaires led by Captain Noel. The legionnaires wear the famous white cap. முன்னதாக முதல் முறையாக குடியரசு தின விழாவில் முப்படைகளைச் சேர்ந்த பெண் வீராங்கனைகள் தலைமையேற்று நடத்திய அணிவகுப்பு அனைவரையும் கவர்ந்தது. Contingent from the tri-services led by Captain Sandhya of the military. An all-women contingent of the Armed Forces Medical Services led by Corps Surgeon Lieutenant Kanchana. Lieutenant Devika H. Platoon Commanders के तौर पर दस्ते में शामिल. Today. This Special Service Bureau that was set up in 1963 with the aim to strengthen the lost self-confidence of the people after the India-China war.
இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.